என்னது இந்த ஒரே ஒரு மசாலாவை போட்டால் இப்படி சைவ விருந்தில் வைக்கக்கூடிய வாழைக்காய் வறுவல் டேஸ்ட் மாதிரி செம்ம சூப்பராக செய்யலான்னா நம்புவீங்களா? ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது காரைக்குடி கல்யாண வீடுகளில் ரொம்பவே ஸ்பெஷலாக செய்யக்கூடிய வாழைக்காய் வறுவல் தாங்க. இது எல்லா சைவ விருந்துகள்லையும் வைப்பாங்க. இன்னும் 2 பீஸ் வைக்க மாட்டாங்களான்னு சொல்லி ஆசையாக இருக்கும். அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். ஸோ அதோட சீக்ரெட் மசாலா தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வாழைக்காய் வறுவலுக்கு நம்ம எப்பயுமே சுடுதண்ணியில் போட்டு அவிச்சு எடுப்பாங்க. நம்ம அப்படி செய்யாமல் ஒரே 10 நிமிஷத்தில் அப்படியே டீப்பாக ஃப்ரை பண்ணியே டேஸ்ட் கொண்டு வந்துடலாம். ஸோ இதுக்கு எப்பயுமே வாழைக்காய் வறுவல்னாவே நம்ம அழுத்தமான அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி சத்து இல்லாமல் எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கிங் ஆயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இதில் பட்டை சோம்பு சேர்த்துக்கலாம். பட்டை சோம்பு வெடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை மெலிஸாக ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு வதக்கிடுங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்காங்க. இதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வாழைக்காய்களை தண்ணி சத்தே இல்லாமல் இந்த மாதிரி சேர்த்துடலாம். ஸோ நம்ம எப்பயுமே சுடுதண்ணியில் அவிச்சு போடும் போது பார்த்திங்கன்னா வாழைக்காய்கள் உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது நம்ம தாராளமாக செய்யலாம். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு லைட்டாக, அதாவது மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப கம்மியாக இல்லாமையும் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மூடி போடுங்க. மூடி போடும் போதே பார்த்திங்கன்னா வாழைக்காய் சூப்பராக குக் ஆகும். எப்பயுமே வாழைக்காய் வறுவல் செய்யும்போது இந்த மாதிரி ஏந்து நாப்பில் அரிகரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உடையாமல் லைட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடலாம். இப்போ மிளகு, ஜீரகம், சோம்பு இது மூணுமே ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு 2 பூண்டு பல் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மசாலா தாங்க ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது வாழைக்காய் வறுவலுக்கு. பாருங்க, அந்த பூண்டெல்லாம் 1-2 அரைஞ்சிருக்கு. காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரமே இல்லாமல் இருக்கும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கங்க. இந்த 3 மசாலா தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம வாழைக்காய் வறுவல் செம்ம டேஸ்டா இருக்கிறதுக்கு இந்த மசாலா தான். இப்போ நம்ம அரைச்ச அந்த விழுதையும் இதோட சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே மேலாக ஏந்து நாப்பில் இந்த மாதிரி கிளறி கொடுக்கணும். இந்த மாதிரி கிளறும் போதே பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ஃபுல்லாகவே மேட்ச் ஆயிரும். அதே டைம் ஈஸியாக 10 நிமிஷத்தை செஞ்சிடலாம். தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வாழைக்காய்க்கு ரொம்ப எண்ணெயும் அதிக தேவையில்லை, நம்ம அவிச்சும் எடுக்க தேவையில்லை. எண்ணெய் தேவைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயில் அதிகமாக சேர்க்குறவங்க இல்லாட்டி அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால. இப்போ பாருங்கள், வாழைக்காயில் இந்த மசாலா எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. இது வெங்காயம் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ஃபைனலாக புளிப்பு சுவை வேணுன்றவங்க லெமன் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க நம்ம ஸ்பெஷலான செட்டிநாடு கல்யாண வீடுகளில் அசத்தலாக சைவ விருந்தில் வைக்கக்கூடிய வாழைக்காய் வறுவலை செம்ம மாசா ரெடி பண்ணிட்டோம். ஸோ அவங்க எதனால இந்த மாதிரி அவிக்கிறாங்கன்னா, நிறைய பேருக்கு செய்யும் போது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி செய்ய முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு மேட்ச் ஆகாது, வாழைக்காய் உடஞ்சிரும்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு கொதி ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து செய்வாங்க. ஸோ நம்ம இப்படியே செஞ்சாச்சுங்க. ஸோ நீங்களும் வாழைக்காய் வறுவலை ரொம்ப டேஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த மசாலா மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வாழைக்காய் வறுவல் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வாழைக்காய் வறுவல் செஞ்சால் அப்புறம் என்னங்க, தயிர் சாதம் என்ன, சாம்பார் சாதம் என்ன, எவ்வளோ சாதமாக இருந்தாலும் ஒரு குக்கர் சாதம் சைட் டிஷ்ஷாக வச்சிங்கன்னா உடனே காலியாகும். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.